AI எனும் செயற்கை நுண்ணறிவு திறனும் விழிப்புணர்வும் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம். இல்லையில் நாம் அனைவரும் இலக்கவியல் அசுர வளர்ச்சியில் பின்தங்கி விடுவோம் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ நினைவுறுத்தியுள்ளார். இலக்கவியல் யுகம் ஏற்படுத்தும் பெரும் மாற்றத்தை எதிர்கொள்ள அனைவருமே தயாராக வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் 2 நாட்களாக நடைபெற்று வரும் AI கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு அவர் அவ்வாறு கூறினார். மலேசியா மைக்ரோசாப்ட் நிறுவனம் இலக்கவியல் அமைச்சோடு இணைந்து AI அலுவலகம் மற்றும் அரசுசாரா இயக்கத்தின் ஒத்துழைப்போடு இந்த கண்காட்சியை நடத்தியது. வரும் காலத்தில் 8 லட்சம் மலேசியர்களுக்கு AI திறன் பயிற்சிகளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் இலக்கவியல் அமைச்சோடு இணைந்து வழங்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக AI விழிப்புணர்வும் அதனை அறிந்து புரிந்து மக்களுக்கு எடுத்து இயம்பும் திறனை நாட்டுத் தலைவர்கள் கொண்டிருப்பது கட்டாயமாகும். அந்த நோக்கத்திலேயே இந்த AI கண்காட்சி நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கோபிந்த் சிங் கூறினார். இந்த கண்காட்சியில் மைக்ரோசாப்ட் நிறுவன உயர் அதிகாரி கணேஷ்குமார் சரளமான தமிழில் AI பற்றிய முக்கிய விவரங்களை விளக்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கண்காட்சியில் கலந்து கொண்டு AI தொடர்பான விளக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர். கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர். திரண்டு வாருங்கள், பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.